அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். அரசாங்கங்களின் வகைகள், அரசாங்க அமைப்புகள், மக்களாட்சி. இந்த 3 டாப்பிக்குமே நம்மளுடைய 9th ஸ்கூல் புக்கில் இருக்குது. குடிமியல் பாட்டில் லெசன் 1லேயும் 4லேயும் இருக்குது. லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி கொடுத்துருப்பாங்க. லெசன் 4ல் அரசாங்கங்களின் வகைகள் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 5 லெசன் கொடுத்துருப்பாங்க குடிமியல். அந்த 5மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபேக்ட் அதிகமாக இருக்கும், கான்செப்ட் நிறைய இருக்கும். அந்த 5 லெசன் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 2 லெசனில் புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ அரசுன்னா என்ன, அரசாங்கம்னா என்ன? நாம் என்ன சொல்கிறோம்? அரசின் தலைவர்னு சொல்கிறோம், அரசாங்க தலைவர்னு சொல்கிறோம், அரசமைப்பின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, ஓகேங்களா? ஸ்டேட்டுனா இந்த இடத்துல மாநிலம் கிடையாது, அரசுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட்டுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அரசு, அரசாங்கம். அரசு தான் இங்கிலீஷில் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், மாநிலம் சொல்லுவோம். அது கிடையாது. முன்னாடி டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கான இது அரசு தான். சரிங்களா? ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் சேர்த்தி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கணும், பீப்புள். ஓகேங்களா? அந்த பீப்புள் வசிக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கணும், டெரிட்டரி. டெரிட்டரி அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கணும். இவங்களை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். இதுதான் அரசாங்கம். ஓகேங்களா? ஒரு அரசாங்கம் இருக்கணும். அதாவது இவங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? இறையாண்மை பொருந்தியதாக அந்த இது இருக்கணும். அப்போது ஸ்டேட்டில் இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். மக்கள் இருக்கணும், அவங்க வசிக்கிறதுக்கு அந்த டெரிட்டரி வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கணும், ஒரு அரசாங்கம் இருக்கணும், அது இறையாண்மை கொண்டதாக இருக்கணும். இது 4 சேர்ந்து தான் மட்டும்தான் அதை நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இது அரசு. அரசில் ஒரு விஷயந்தான் அரசாங்கம். புரிஞ்சுதுங்களா? அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டு தான் என்னதுங்க அரசாங்கம். இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அரசுங்கிறதுக்குள்ள அரசாங்கம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அரசுக்கு உங்களுக்கு டைரெக்டாகவே இப்போ இந்த அரசு அப்படிங்கிறது எப்போவுமே நிரந்தரமானது. ஆனால் இந்த அரசாங்கம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நிரந்தரமானதா? கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் மாறிக்கிட்டே தானே இருக்கும். நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம அந்த அமைப்பு, அரசாங்க அமைப்பு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அரசுங்கிறது நிரந்தரமாக தான் இருக்கும். இப்போ ஒரு மக்கள், அப்போ இது எல்லாமே சேர்ந்து அரசு, மக்கள், அவங்க பகுதி, கவர்மெண்ட்டு, இறையாண்மை, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட்டு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அரசாங்கம். அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான் அரசாங்கம். இது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானதுங்க. கேட்கலாம், ஸ்டேட்டோட அரசோட டெஃபினேஷனை கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் இருக்கணும், அது கூட எழுதிக்கோங்க. மக்கள், வரையறுக்கப்பட்ட பகுதி, அரசாங்கம், இறையாண்மை, இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தது தான் என்னதுங்க ஒரு ஸ்டேட். ஓகேங்களா? சரி பாருங்க, அரசாங்கத்தோடைய முக்கிய நிறுவனமே ஸ்டேட்டு தான். அப்போ என்னதுங்க அந்த கவர்மெண்ட், அதாவது அரசில் இந்த ஸ்டேட்டு பார்த்தீங்களா, இதில் இந்த அரசாங்கத்துடைய முக்கிய நிறுவனமே என்னன்னு தான் சொல்கிறாங்க, ஸ்டேட்டு தான். அதுக்கு கீழே தான் இந்த அரசாங்கம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களை சார்ந்த பல உறுப்பினர்களை இது உள்ளடக்கியது. மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்குமான கருவியாக இது திகழ்கிறது. சரி, அப்போ அந்த அரசாங்கம் என்னங்க பண்ணுது? மக்களுக்கான கொள்கைகளை உருவாக்கி அதை செயல்படுத்துது. அவ்வளோதான். ஓகேங்களா? அரசாங்கத்துடைய உறுப்புகள் என்னென்ன, கவர்மெண்ட்டுடைய உறுப்புகள் என்னென்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை. நம்ம பார்த்தோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு பார்த்தோம். அதனுடைய உறுப்புகள் என்னவா இருந்துச்சு? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த உறுப்புகள் என்ன பண்ணும்? அரசுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும். அப்போ ஸ்டேட்டு என்ன சொல்லுது? ஸ்டேட்டுடைய செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவது என்னதுங்க? அரசாங்கம். அவ்வளோதான். ஸ்டேட் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறது யார்? அது சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது யார்? அரசாங்கம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு அரசுடைய நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. டெஃபினேஷன் பாருங்க எப்படி வருது. அப்போ இந்த அரசுடைய செயல்பாடுகளை செய்யுது. இன்னொன்று, இதனுடைய நிர்வாகத்தை செயல்பாடுகளை, இதனுடைய நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் செய்யுது. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, அரசு என்பது பொதுமக்கள் சார்ந்த பெருநிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவரை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஓர் அமைப்பு. எப்படி நடைமுறைப்படுத்தும்? அரசாங்கத்தின் மூலமாக. ஓகேங்களா? அரசாங்கத்தின் மூலமாக இது என்ன பண்ணும்? மக்களுக்கான ஒரு இதை இயற்றி நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். எது மூலமாக நடைமுறைப்படுத்தும்? அரசாங்கத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தும். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதனுடைய செயல்பாடுகளை இது செய்யுது, அரசாங்கம் செய்யுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து இயங்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் எனும் பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது. அதாவது என்னன்னா, பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படிங்கிறதுல இருந்தும் இயங்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய லத்தீன் வார்த்தையான குபர்னர் அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு வார்த்தை, லத்தீன் வார்த்தை 2 வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அரசு அப்படின்னாவே ஆட்சி பண்றது அப்படிங்கிறது. அப்ப அரசு அதிலிருந்து டெரைவ் ஆகி வர்றது அரசாங்கம். புரிஞ்சுதுங்களா? ஏன் அரசை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அதிலிருந்து வர்றது. அப்போ அரசாங்கம்னு ஏன் வச்சாங்க? அந்த அரசாங்கம் ஆட்சி பண்ணுது, அரசு சொல்கிறது அரசாங்கம் கேட்குது. ஓகேங்களா? அதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன அதாவது டெஃபினிஷன் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பழமையான அரசாங்கம். இது ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களா? ஐக்கிய பேரரசில் காணப்பட்ட முடியாட்சி அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப பழமையான அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாட்சியில் யாருங்க? முடியாட்சின்னு என்னது? ஒரு அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராக இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆட்சி பண்ணுவாங்க. ஆங்கில முடியாட்சி அப்படிங்கிறது என்னன்னா, அரசியலமைப்புக்குட்பட்ட முடியாட்சி. அதாவது அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டம் இயற்றக்கூடிய வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது. அதாவது பொதுவாக முடியாட்சி அப்படின்னா என்னதுங்க? அரசரோ மகாராணியரோ அவங்க சொல்கிறது தான் செய்யணும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, இடைக்காலத்தில் அரசர் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம்ல. அதுவும் முடியாட்சி தான். ஆனால் இந்த ஆங்கில முடியாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அரசியலமைப்புக்குட்பட்ட முடியாட்சியாக இருக்குது. அப்படின்னு என்னதுன்னா, அரசரோ மகாராணியர் தான் நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் சட்டம் இயற்றக்கூடிய, அது அரசியலமைப்புக்குட்பட்டு அப்படின்னா என்னதுங்க? சட்டம் அங்கே வந்துடுது. அப்போ சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திட்ட இருக்கும். அந்த சட்டத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? முடியாட்சியை சார்ந்த அந்த அரசரோ மகாராணியரோ என்ன பண்ணுறாங்க? ஆட்சி செய்கிறாங்க. சட்டப்படியான ஒரு முடியாட்சின்னு சொல்லலாம். ஆனால் இடைக்காலத்தில் அப்படி இருந்துச்சா? கிடையாது. அரசர் வகுத்தது தான் சட்டம். ஆனால் இந்த ஆங்கில முடியாட்சி எப்படி இருந்துச்சு? அரசியலமைப்புக்குட்பட்ட முடியாட்சியாக இருந்துச்சு. அரசியலமைப்புக்குட்பட்ட முடியாட்சி அப்படின்னாவே அங்கே சட்டம் வந்துடுது. சட்டப்படி அங்கே என்ன பண்ணுறாங்க? ஆட்சி பண்ணுறாங்க, அரசரோ மகாராணியரோ. ஓகேங்களா? சரி பாருங்க, அடுத்தது ஆட்சி முறை வகைகள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒற்றை ஆட்சி முறை, அதனுடைய நிறைகள் பார்ப்போம், குறைகள் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டாட்சி முறை. ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள்னு பார்த்துட்டு, நம்மளது வந்து ஒற்றையாட்சி தன்மையும் கொண்டு இருக்குது, கூட்டாட்சி தன்மையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அங்கே மத்திய அரசும் ஆட்சி பண்ணும், மாநில அரசும் ஆட்சி பண்ணுது. அப்படிங்கிறதுனால தான் கூட்டாட்சி கொண்ட அமைப்பு. சில இடத்துல ஒற்றையாட்சி தன்மையை நம்ம பயன்படுத்துவோம். அது சிறப்பு கூறுகள்னு நம்ம நல்லாவே பார்த்தோம். இந்த இடத்துல ஒற்றையாட்சின்னு என்ன, கூட்டாட்சின்னு என்ன, ஒற்றையாட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள் என்ன, கூட்டாட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிறப்பு கூறுகள் மறந்துருச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதை ஒரு டைம் எடுத்து படிங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட்சி முறை வகைகளில் ஃபஸ்ட்டு ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறை அப்படின்னா என்னது? இறையாண்மை மிக்க. அது என்னவாக இருக்கணும்? இறையாண்மை மிக்கதாக இருக்கணும். ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வதாகும். மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும். ஒற்றையாட்சினா அங்கே மத்திய அரசு மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு கிடையாது. மத்திய அரசும் இருக்கும், மாநில அரசும் இருக்கும். ஆனால் ஆட்சி செய்வது பார்த்திங்கன்னா மத்திய அரசு. மத்திய அரசு சொல்கிறது எல்லாமே மாநில அரசுகள் கேட்கணும். இவங்க கையில் தான் எல்லா பவரும் இருக்கிறது. அதுதான் ஒற்றையாட்சி. நீங்கள் ஒற்றையாட்சின்னு சொன்னோன்னா அங்கே மாநில அரசு இருக்காதான்ட்டு கிடையாது, இருக்கும். ஆனால் யார் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும்? மத்திய அரசு சொல்கிறது கேட்கணும். அப்போ மத்திய அரசு தான் அதிகாரமிக்கதாக இருக்கும். நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்.
ஓகேங்களா? எடுத்துக்காட்டு எங்கெங்கேலாம் ஒற்றையாட்சி இருக்குன்னு பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டு தாங்க ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பானு, இலங்கை இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒற்றையாட்சி முறை தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒற்றையாட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்துல மையப்படுத்தப்படுது. அப்போ எல்லா அதிகாரங்களும் எங்கே போயிடுது? ஒரே இடத்துல போயிடுது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மையப்படுத்தப்படுதல். இந்த இடத்துல ஒரே இடத்துல மையப்படுத்தப்படுது. அதனால தான் மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் கூட்டாட்சி அரசு முறையில் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அதிகாரமானது மத்திய அரசு மற்றும் அதன் அமைப்பு பிரிவுகளுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்போ கூட்டாட்சி முறையில் இங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த அதிகாரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது நிறைய அதிகாரங்கள் இருக்கும், நிறைய மாநிலங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரத்தை பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மையப்படுத்தப்பட்டதல் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேங்களா? அவங்களுடைய ஆட்சியை அப்படி அந்த இதையை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒற்றையாட்சி முறை மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம்னு சொன்னோம்னா, கூட்டாட்சி முறை என்ன சொல்லலாம்? அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சரி பாருங்க, இம்முறை அரசமைப்பிலும் அதிகார பரவலாக்கம் இருக்கக்கூடும், ஆனால் அதனை கூட்டாட்சி முறை என ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நான் சொன்னேன், இதைய ஒற்றையாட்சி முறையை மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் நம்ம சொன்னோம்னா, கூட்டாட்சி முறையில் உங்களுக்கு என்ன இருக்கும்? பவர் வந்து என்னவா இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்னு இப்போ தானே சொன்னேன், அதிகார பரவலாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னல. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒற்றையாட்சி முறையிலையும் அதிகார பரவலாக்கம் இருக்கும், ஆனால் அதை கூட்டாட்சி முறைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடு, ஓகேங்களா, ஃப்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லா இதையும் அவங்களோட ஸ்டேட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. இது வந்து அதிகார பரவலாக்கமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவங்க சொல்கிறத தான் இவங்க செய்யணும். அதிகாரத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க, ஆனால் இவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும். அப்போ அதிகார பரவலாக்கம் அங்கே இருந்தாலுமே அதை கூட்டாட்சி முறைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒற்றையாட்சி நாடுகள்லையும் அதிகார பரவலாக்கம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அதை கூட்டாட்சி முறைன்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டாட்சி முறை நாடுகளில் அதிகார பரவலாக்கம் இருக்கும் ஒன்று. ஓகேங்களா? அப்படி அந்த ஒற்றையாட்சி முறை நாடுகள்லையும் அதிகார பரவலாக்கம் இருந்தாலுமே அதை கூட்டாட்சி முறைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ ஒற்றையாட்சி முறையில் மத்திய அரசுக்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கும். எக்ஸாம்பிள், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பானு, இலங்கை மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம். அதிகார பரவலாக்கம் இருக்கும், ஆனால் இருந்தாலுமே அதை நம்ம என்ன சொல்ல முடியாது? கூட்டாட்சி முறைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஒற்றையாட்சி முறை வந்து அதனுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது வந்து சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது. இதனுடைய நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சின்ன சின்ன நாடுகள் ஒற்றையாட்சி முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்முடைய நாடுக்கு ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது அது செட் ஆகாது. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அதை பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம் பிரிஞ்சிருக்கணும். ஒருத்தரே எல்லாமே பார்த்துக்க முடியுமா? முடியாது. அப்போ சின்ன நாடுகளுக்கு இது பொருத்தமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் மோதல்கள் இருப்பதில்லை. ஏன்னா ஒருத்தர்கிட்டயே கண்ட்ரோல் போயிடுது. அப்போ அந்த மோதல்கள் இருக்காதல்ல, இது ஒரு ப்ளஸ்ஸு. உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுகிறது. இது எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும். கூட்டாட்சினா எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும். ஒற்றையாட்சினா யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, நம்ம தானே முடிவெடுக்கணும். அப்போ வேகமாக முடிவெடுத்துட்டு யார்ட்டையும் சஜஷன் கேட்க வேண்டியதில்லை, டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? செயல்படுத்திடலாம். இதெல்லாம் நிறைகள். குறைந்த செலவாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய குறைந்த செலவு. அடுத்தது, அரசியலமைப்பு திருத்தங்களை சீக்கிரமாக எளிதில் மேற்கொள்ள முடியும். மேற்கொண்டலாமா? ஓகேங்களா? அப்போ நெகிழும். அதாவது என்னென்னா, அரசியலமைப்பு திருத்தங்களை ஈஸியாக, ஏன்னா ஒரே ஒரு ஹெட்டு தான் அங்கே இருக்குது. அப்போ அவங்க யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை. அப்போ திருத்தங்களை ஈஸியாக மேற்கொண்டலாம். அடுத்தது, ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை இது உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நிறைகள். சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது, மோதல்கள் இருப்பதில்லை, உடனடியாக முடிவெடுக்கலாம், குறைந்த செலவு, திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும், ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை இது உள்ளடக்கியது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குறைகள். குறைகள் என்னது? அதே தான். சின்ன நாடுகளுக்கு பொருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நாடுகளுக்கு இது பொருந்தாது. அப்போ இதை மிகப்பெரிய நாடுகளில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருந்தாது. ஒரே நிமிஷம் இருங்க. மிகப்பெரிய நாடுகளுக்கு இது பொருந்தாது. நிர்வாக தாமதமாகும். ஓகேங்களா? ஆமாம். அப்போ நிர்வாக தாமதங்கள் அப்படின்னு ஏங்க ஆகும்? ஒருத்தரே பண்ணுறாங்க,
ஓகேங்களா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ லேட் ஆகுமா? ஒருத்தரே ஒரு விஷயத்தை எல்லா வேலையும் பண்ணும் பொழுது அப்போ அது லேட் ஆகுமா? அதுதான் நிர்வாக தாமதங்கள் ஆகும். அடுத்தது, மத்திய அரசு உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்கள் நலனிலும் உள்ளூர் முயற்சிகளிலும் அக்கறை காட்டாது. இது ஒன்று தான், நிர்வாக தாமதமாகும் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அவங்க எல்லா பக்கமுமே உள்ளூர் மக்களுடைய நலனில் அவங்க பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, அக்கறை காட்டாது. அப்புறம் அக்கறை காட்ட முடியாது, அதுக்கு நேரமும் இருக்காது. அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தரே எல்லாமே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிராமத்துக்கு கூட இப்போ இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்குது. எதனால்? உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டே கிராமத்தையும் பார்த்துக்கணும்னா அது முடியுமா? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ அந்தந்த அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை பிரித்து கொடுத்துட்டா அங்கே ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ கிராமத்துக்கு கிராம பஞ்சாயத்து இருக்குது, அவங்களோட தலைவர் அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த கிராமத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போது அந்த ஊராட்சி ஒன்றியத்தை அவங்களாம் பார்த்துக்குவாங்க. ஊராட்சி ஒன்றியமாக அப்புறம் மாவட்டத்தை அந்த மாவட்டம், நகராட்சியை அவங்க பார்த்துக்குவாங்க, மாநகராட்சியை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ இப்படி அந்தந்த சின்ன சின்ன பகுதிக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுது உள்ளாட்சி அமைப்பினால். ஆனால் இந்த ஒற்றையாட்சி மட்டும் இருக்குது அப்படின்னா மத்திய அரசே இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியுமா? முடியாது. அப்போ உள்ளூர் மக்களுடைய நலனில் அக்கறை காட்ட முடியாது. அடுத்தது, அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கூடும். ஆமாம், அப்போ இவங்ககிட்டயே எல்லா அதிகாரம் இங்கே இருக்குது. அப்போ இவங்க எடுக்கிறதான் சட்டம். அப்போ இவங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக மாறலாம்? சர்வாதிகாரம். ஏன்னா இவங்க எடுக்கிறதான் என்ன வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம். அப்போ அப்படி மாறிடும். ஒருத்தர்கிட்டயே அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படும் பொழுது நம்ம தான் ராஜா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்துடும். அது உண்மை தானே? நம்மக்கிட்ட எல்லாமே கொடுக்க முடியும். அப்போ நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும், ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அது சர்வாதிகார ஆட்சியாக கூட மாறலாம். ஓகேங்களா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள்ல என்னென்ன? நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி முறையே சொல்லக்கூடிய நம்மளதில் ஒற்றையாட்சி முறையும் நம்ம கொண்டிருக்கோம். நம்ம கூட்டாட்சி நாடு தான். ஆனால் ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி நாடு. நம்ம ஒற்றையாட்சி தன்மையும் இருக்குது, கூட்டாட்சி தன்மையும் இருக்குது. அப்போ நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி தன்மைன்னு சொல்லக்கூடிய கூறுகள்லாம் என்னென்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்னென்னது? பலமான மத்திய அரசு. என்னதான் மாநில அரசு இருந்தாலுமே மத்திய அரசுக்கு பவர் அதிகம். நிறையா இடத்துல இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ மத்திய அரசு வலுவுடன், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வலுவுடன் கூடிய ஒரு மத்திய அரசு. ஓகேங்களா. இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கும். மாநில அரசுக்கு அதிகாரம் பரவலாக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பலமான மத்திய அரசு இருக்கும். மாநில அரசின் மீது மத்திய அரசுக்கு ஆளுமை இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்கிறோம். பொதுப்பட்டியலில் ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் படித்தோம். நிறைய இடத்துல மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை செலுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்குது. மத்தியதுக்கு தகுந்த மத்திய அரசுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு, மாநில அரசுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்புலாம் கிடையாது. ஒரே ஒரு அரசியலமைப்பு. இதுவும் ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. அதே மாதிரி அரசியலமைப்புடைய நெகிழ்வுத்தன்மை, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அரசியலமைப்புடைய நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு ஈஸியாக திருத்தம் பண்ணலாம். திருத்தம் பண்ணுறதே எங்கே தான் பண்ண முடியும்? நாடாளுமன்றத்தில் தான் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, அதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். அப்படிங்கும்பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மை அந்த இடத்துல இருக்குது. அப்போ அவங்களே முடிவெடுத்தலாம். அப்படின்னா ஒற்றையாட்சி தன்மையை அது குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மாநிலங்களில் சமமற்ற பிரதிநிதித்துவம். இதெல்லாம் ஞாபகம் வருதுங்களா? இந்த பாயிண்டெல்லாம், அந்த சிறப்பு கூறுகள், அந்த ஒற்றையாட்சி தன்மை, கூட்டாட்சி தன்மையில் நம்ம படித்தோம்ல, அதில் இந்த பாயிண்டெல்லாம் படித்து நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஞாபகம் வரணும் கண்டிப்பாக. மாநிலங்களில் சமமற்ற பிரதிநிதித்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட்டுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18. தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபா சீட்டு 18ன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த சமமற்ற பிரதிநிதித்துவம் என்ன காட்டுது அப்படின்னா, அங்கே அந்த இடத்துல ஒற்றையாட்சி தன்மையை தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, அவசர கால ஏற்பாடுகள், எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியை அறிவிக்கிறதே அவங்க தான், குடியரசுத் தலைவர் அறிவித்தாலுமே. அப்போ அந்த எமர்ஜென்சி டைமில் என்னாகும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க.
அதாவது என்ன ஆகும், மாநில எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், மாநில சட்டமன்றம்லாம் கலைக்கப்பட்டுரும். அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். அப்போ அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. அப்போ ஸ்டேட்டுக்கு தனியாகவோ சென்ட்ரலுக்கு தனியாகவோ நமக்கு என்ன இல்லை, குடியுரிமை கிடையாது. ஒரே ஒரு குடியுரிமை தான். இது எல்லாமே ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. ஹைகோர்ட் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு மேலே உச்சநீதிமன்றம் இருக்குது, இதுக்கு கீழே இதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட். இது ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்குது. இது நம்ம முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒருங்கிணைக்கப்பட்டது, இதனுடைய உச்சநீதிமன்றத்துடைய கண்ட்ரோலில் தான் எல்லா கோர்ட்ஸுமே இருக்குது. அதுதான் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அகில இந்திய சேவைகள், ஆல் இண்டியா சர்வீஸ். ஓகேங்களா. அந்த ஆல் இண்டியா சர்வீஸை உருவாக்குறது ராஜ்யசபா உருவாக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க ஸ்டேட்டுக்கு வர்றாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஸ்டேட்டுக்கு வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அடுத்தது ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். ஸ்டேட்டுடைய ஆளுநர் தான், ஆனால் அவர் யாரால் நியமிக்கப்படுறாங்க, மத்திய அரசால் நியமிக்கப்படுறாங்க. இது எல்லாமே ஒற்றையாட்சி தன்மையை சொல்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தோம். மறந்துருச்சு அப்படின்னா உடனே போய் இப்போவே நம்ம முன்னாடி அந்த கூறுகள் பார்த்தோம்ல, அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஒற்றையாட்சி தன்மை, கூட்டாட்சி தன்மை அப்படிங்கிறது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். திருப்பி நான் இதில் எல்லாமே சொன்னால் இன்னும் டைம் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது கூட்டாட்சி முறை ஆட்சி. அப்போ நிறைகள் பார்த்தாச்சு, குறைகள் பார்த்தாச்சு. சிறு நாடுகளுக்கு பொருத்தம், மோதல்கள் இருக்காது, குறைந்த செலவு. அதே மாதிரி இது பொருத்தமற்றது. குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமற்றது, நிர்வாக தாமதம் ஏற்படும், உள்ளூர் மக்கள் மேலே என்ன பண்ண மாட்டாங்க, அக்கறை காட்ட மாட்டாங்க, அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கூடும். இதில் இந்த ஒற்றையாட்சி தன்மை, கூட்டாட்சி தன்மை, அதாவது இந்த தன்மை ஒற்றையாட்சி தன்மை நம்ம எல்லாமே பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி தன்மை என்ன அது. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை ஆட்சி, அதை பார்ப்போம். தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும், பிராந்திய அரசுனா மாநில அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, ஒற்றையாட்சியா கூட்டாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம கூட்டாட்சி முறை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை. எப்படி டெஃபினேஷன்? நம்ம சொல்கிறோம் கூட்டாட்சி முறைனா மத்திய அரசு ஆட்சி, மாநில அரசு ஆட்சி பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அது எவ்வளோ நீட்டான டெஃபினிஷன் பாருங்கள். தேசிய அரசும் மாநில அரசுகளும் தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு அவரவர் எல்லைக்கு உட்பட்டு, எப்படி அந்த எல்லைக்கு உட்பட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு, அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது என்னதுங்க, கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்காட்டு ஐக்கிய அமெரிக்கா நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, இது எல்லாமே என்னதுங்க, கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள். ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. கூட்டாட்சி முறையில் தேசிய அரசை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைய அரசுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மாநில அரசுன்னு சொல்லுவோம். பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசுன்னு சொல்லுவோம். தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையிலான உறவுன்னு சொல்கிறோமா, அப்போ தேசிய அரசை நம்ம என்ன சொல்லுவோம், மைய அரசுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மத்திய அரசுன்னு சொல்லலாம். பிராந்திய அரசு என்னன்னு சொல்லலாம், மாநில அரசுன்னு சொல்லலாம், மாகாண அரசுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த கூட்டாட்சி முறையுடைய நிறைகள் என்னென்ன அப்படின்னா, உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துதல். அதாவது சுயாட்சிக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இடையில் ஒரு சமரசம். ஏன்னா இவங்க தனியாக ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய சுதந்திரமாக ஆட்சி பண்ணுறாங்க. அது என்னாகுது அப்படின்னா தேசிய அளவில் உங்களுக்கு ஒரு ஆட்சி இருக்கும், அதற்கும் இதுக்கும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா சமரசத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டை இது நிரூபிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா. அந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இது நிரூபணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று உள்ளூர் சுய ஆட்சிக்கும் அந்த மத்திய ஆட்சிக்கும் என்னதுங்க ஒரு சமரசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு நிர்வாகத்திறன்கள் மேம்பட வழிவகுக்கிறது. அப்போ இந்த அதிகார பகிர்வு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு இடையிலான இந்த அதிகார பகிர்வு என்ன பண்ணுதுன்னா நிர்வாகத்திறனை மேம்பட வழிவகுக்கிறது. ஏன்னா அதிகாரம் பிரிஞ்சு போயிடுது.
நம்ம சொல்கிறல இப்போ இந்த மாநில அரசுக்குள்ளே இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்காங்க, ரைட்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா நிர்வாகத்திறன் மேம்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கிராமத்தை என்னதுங்க அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் பார்த்துக்குவார், ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் பார்த்துக்குவார், அந்த ஊராட்சி ஒன்றியத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து அந்த மாவட்டம், அப்படிங்கிற மாதிரி அந்த இது பிரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ சின்ன இதிலிருந்து போயிட்டு அப்போ நிர்வாகம் ஈஸியாக இருக்குமா உங்களுக்கு? ஒரே ஒரு பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணுறங்காட்டி அந்த நிர்வாகம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த நிர்வாக திறனும் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். மிகப்பெரிய நாடுகள் தோன்றுவதற்கு இது வழி அமைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு இதை தடுக்குது. ஒற்றையாட்சி முறையில் அந்த சர்வாதிகார போக்கை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ அதிகாரம் பிரிஞ்சு போயிடுது, அதனால் அந்த சர்வாதிகார போக்கு தடுக்குது. மிகப்பெரிய நாடுகளுக்கும் இது பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒற்றையாட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன தான் பண்ணும், சின்ன நாடுகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய நாடுகளுக்கும் இந்த கூட்டாட்சி முறை பொருந்தும்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருளாதார மற்றும் பாருங்கள், மிகப்பெரிய நாடுகளுக்கும் பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், சின்ன நாடுகளுக்கும் இது பொருத்தமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டைரக்டாக. பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு இது நன்மை அளிக்கிறது. அதிகாரம் பரவலாக்கத்தினால இவ்வளோ ஒரு ப்ளஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், குறைகள். என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தா, ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும் பொழுது கூட்டாட்சி முறை என்னவா இருக்குன்னா பலவீனமானதாக தான் இருக்குது. ஏன்னா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது சில சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போகலாம். ஓகேங்களா? அது யார் இயற்றிய சட்டம் நல்லதாக கூட இருக்கலாம், ஒரு முரண்பாடு ஏற்படும் பொழுது ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல சட்டத்தை சீக்கிரமாக செயல்படுத்த முடியாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கூட்டாட்சி முறையில் ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸை விட ப்ளஸ் அதிகமாக இருக்குது. அப்படி அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதிக செலவினம் கொண்டது, அதிக செலவினம் தேவைப்படுது. ஏன்னா மாநில அரசுக்கு பிரதிநிதிகளெல்லாம் நியமிக்கணும், அப்போ தேர்தல் அங்கெல்லாம் வைக்கணும். அங்கே மத்திய ஒற்றையாட்சி இதுலேயே அப்படி பண்ணுவாங்க, இதில் இன்னும் அதிகமான செலவினம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா பிரதிநிதிகள் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செலவுகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிராந்திய போக்குகள் தான் பொதுவாக காணப்படும். அந்த மாநில போக்கு தான், மாநிலக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. நிர்வாக சமநிலையில் குறைபாடுகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போது ஒருத்தரே ஆட்சி பண்ணுறக்கும் இவர் இப்போ சென்ட்ரலில் நல்லா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே இருக்காங்கன்னா இவங்க சொல்கிறதே எல்லாருமே கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஒருத்தர் இவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமைன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஆளுமை. இப்போ வந்து அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இவருக்கு இங்கே ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போது இவர் ஒரு நல்ல ஆளுமை தான், ஆனால் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஆட்சி பண்ணுறவர் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கும்பொழுது இவங்க ஒரு மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க, இவங்க ஒரு மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில பேர் நல்ல முறையாகவும் ஆட்சி பண்ணுவாங்க, சில பேர் வந்து இது இல்லாமல். இப்போ இவர் மட்டுமே ஆட்சி பண்ணாருன்னா நல்ல ஆளுமையாக இருக்கிறங்காட்டி எல்லாத்துக்குமே நல்லது போய் சேரும். இப்போ இந்த இடத்துல என்னாகும், அந்த மாறி ஆட்சி இருக்கும், நிர்வாக சமநிலையில் குறைபாடு இருக்கும். இதுவே ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம், நல்ல ஆளுமைக்கு பதிலாக அவங்க தவறான முடிவு எடுக்கிறவங்களா இருந்தால் அப்போவும் என்னாகும், அந்த சில பகுதிகளுக்கு மட்டும் நல்ல நிர்வாகம் கிடைக்கலாம், சில பகுதிகளுக்கு கிடைக்காம போகலாம். அதே மாதிரி இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல். ஏன்னா ஒருத்தர் கையில் அதிகாரம் இல்லை, பல மாநிலங்களுக்கு அது பிரிஞ்சு போகுது. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அது அச்சுறுத்தல் ஆயிடுது. அதிகார பகிர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கு முரண்பாடு உருவாகிறது. கரெக்ட்? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அதுவும் ஒரு காரணம். அதுக்குன்னு அந்த அதிகாரம் ஒரே இடத்துல கொண்டு போகிறதுமே அதுவுமே மிகப்பெரிய ஆபத்து தான். ஓகேங்களா? அடுத்தது இரட்டை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை வந்து நம்மளதில் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமையில் கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் வந்து இரட்டை குடியுரிமை இருக்கும். ஓகேங்களா? மாநில அரசில் இருக்கும்போது அங்கே ஒரு குடியுரிமை வச்சுருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு குடியுரிமையை இவங்க வச்சுருப்பாங்க, 2 குடியுரிமையை வச்சுருப்பாங்க. அப்போ இது வந்து குறைகள். நம்மளுக்கு வந்து கூட்டாட்சி நாடு தான், ஆனால் வந்து நமக்கிட்ட வந்து இரட்டை குடியுரிமையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது திடமான அரசியலமைப்பாக இருக்குது. ஓகேங்களா? நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியலமைப்பு.
ஓகேங்களா, திடமாக இருக்குது, ஈஸியாக வந்து அதை மாற்ற முடியாது, ப்ரொசீஜர் கஷ்டமாக இருக்கும் கூட்டாட்சி முறையில். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும், எல்லா மாநிலத்துக்கிட்டையும் கேட்கணும். அடுத்தது வெளியுறவு கொள்கைகளில் சில நேரங்களில் மாநில அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா தடைகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதிக செலவினம் இதெல்லாம் நம்ம அந்த கூறுகளில் பார்த்தோம்ல, அது இதாங்க திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை சொல்லக்கூடிய அம்சங்கள்லாம் என்னென்னா, நமக்கு இரட்டை அரசாங்கம் இருக்குது, மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது. கூட்டாட்சி முறையை எந்தெந்த கூறுகள்லாம் சொல்லுது. அடுத்தது நம்மளது எழுதப்பட்ட அரசமைப்பு. ஓகேங்களா, நம்மளது எழுதப்பட்ட அரசமைப்பு. அடுத்தது அதிகார பகிர்வு இருக்குது நம்மக்கிட்ட, அரசியல் அமைப்புடைய உயர் அதிகாரம் இருக்குது. அடுத்தது நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பாக இருக்குது. சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. இதெல்லாம் வந்து கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடியது. ஈரவை ஆட்சி இருக்குது, இரு அவைகள் இருக்குது. ஒன்று வந்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்காங்க மாநிலங்களவையில், அடுத்தது மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களவையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈரவை ஆட்சி நடக்குது. அப்போ இது எல்லாமே என்னதுங்க, கூட்டாட்சி முறையுடைய அம்சங்கள்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த சின்ன டேப்லர் காலம் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒற்றையாட்சி முறையில் ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள், கூட்டாட்சி முறையில் 2 நிலையிலையுமே அரசாங்கம் இருக்கும். பெரும்பாலும் ஒரே குடியுரிமை, இங்கே இரட்டை குடியுரிமை. சில நாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை கூட்டாட்சி முறை கொண்டதாக இருந்தாலும் இரட்டை குடியுரிமை இருக்காது. துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக அவங்க மட்டும் செயல்பட முடியாது. கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. ஓகேங்களா, அதிகார பகிர்வு இல்லை. அதிகார பகிர்வு, மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், அதிகார பரவல் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முன்னாடி பார்த்ததில் அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப பாருங்கள். இது என்னென்னா ஒரு கொஞ்சம் கான்செப்ட் மாதிரி தான். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து நிறையா, இது குறையா, இது வந்து ஒற்றையாட்சி தன்மையில் வருமா கூட்டாட்சி தன்மையில் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நாம் முன்னாடியே ஒற்றையாட்சினா என்ன கூட்டாட்சினா என்ன அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி தன்மையும் கூட்டாட்சி தன்மையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை ஒரு டைம் மறந்துருச்சுன்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாலிட்டியில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே வரலாற்று பின்னணி நடத்தியிருப்போம், அதிலிருந்து பார்த்துட்டே வந்தோம்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ பாருங்கள், இதெல்லாம் சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே சொன்னங்காட்டி இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால தான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா, சரி, ஒற்றையாட்சி முறை பார்த்துட்டோம், கூட்டாட்சி முறை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 டைப் இருக்குது. என்னென்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாடாளுமன்ற ஆட்சி முறை நம்ம எதை பின்பற்றுறோம்? நாடாளுமன்ற ஆட்சி முறையை தான் பின்பற்றுறோம். நாடாளுமன்றம்னா இருக்குங்க, நமக்கு அவைகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அவைகள் இருக்குது, மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது. அப்போ தலைவராக பிரதமர் இருக்கிறாரு. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவுடைய அந்த ஆட்சியின்படி அதன்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிர்வாகம் நடக்குது. அதுதான் நாடாளுமன்ற ஆட்சி முறை. நவீன மக்களாட்சி முறைகளை நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். நிர்வாக மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் தன்மையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா, சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு எப்படி பிரியுது? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. இதை விட்டுருங்க, ஜுடிஷியரி விட்டுருங்க, அது தனி. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் நிர்வாகத்துறை, இது சட்டமன்றத்துறை. ஓகேங்களா, இந்த 2 அமைப்புகளுடைய தன்மையை பொறுத்து, இவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கோ அந்த தன்மையை பொறுத்து என்ன பிரிக்கிறாங்க? நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த சட்டமன்றத்துடைய கொள்கைகள், சட்டமன்றம் இயற்றக்கூடிய அந்த சட்டங்களை செயல்படுத்துறது யாரு? இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான். நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாருங்க? குடியரசுத் தலைவர் இருக்காரு, துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு, பிரதமர் இருக்காங்க, அமைச்சரவை குழு இருக்காங்க. அப்போ இந்த சட்டமன்றம் வந்து ஒரு சட்டம் இயற்றுது. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. அதான் சட்டமன்றத்தின் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறை பொறுப்பேற்கிறது. அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசாங்க முறை என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசாங்கம் மாதிரி இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய பல்வேறு பெயர்கள்.
அமைச்சரவை இருப்பாங்க. அதில் அமைச்சரவை அரசாங்கம். பொறுப்பு அரசாங்கம். அமைச்சரவை ஃபுல்லாகவே வந்து எதுக்குங்க பொறுப்பு? அவைக்கு பொறுப்புன்னு நம்ம பார்த்தோமா, அப்போ பொறுப்பு அரசாங்கம் சொல்கிறோம். வெஸ்ட்மின்ஸ்டர் அரசாங்கம் மாதிரினா நம்மளுடைய நாடாளுமன்ற முறை எந்த நாட்டுடைய நாடாளுமன்ற முறையை பின்பற்றியது? பிரிட்டன். நம்ம முன்னாடியே பார்த்தோமா, பிரிட்டனுடைய அந்த பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அதை நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டிஷுடைய நாடாளுமன்ற முறையை வெஸ்ட்மின்ஸ்டர் முறைன்னு சொல்லுவோம். அதை பின்பற்றி தான் நம்ம வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற முறை இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. பிரிட்டனுடையது பின்பற்றுறோம் நம்ம. ஓகேங்களா? பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. சரி, இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, பெயரளவில் உண்மையான நிர்வாகிகள் இருப்பாங்க. பெயரளவில் அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற ஆட்சி ஒரு நாட்டில் இருக்குன்னா அங்கே பெயரளவான நிர்வாகிகள் இருப்பாங்க, உண்மையான நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்காங்களா? பெயரளவிலான நிர்வாகி இருக்கார், குடியரசுத் தலைவர். உண்மையான நிர்வாகி யார்? பிரதமர். மாநில அளவில் ஆளுநரும் யார் இருப்பாங்க? உங்களுக்கு முதலமைச்சர் இருக்காங்களா? அடுத்தது பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைச்சிருக்கும். யார் பெரும்பான்மை வாக்குகள் பெறுறாங்களோ அவங்க தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. எந்த கட்சி பெரும்பான்மை வாக்குகள் பெறுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்குது. அப்போ பெரும்பான்மை கட்சி ஆட்சி இருக்குது. கூட்டு பொறுப்புணர்வு இருக்கணும், இரட்டை உறுப்பினர் இருக்கணும், பிரதம மந்திரியின் தலைமை இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, இரட்டை உறுப்பினர்னால் எதை வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஹெட்டாக பெயரளவில் உண்மையான நிர்வாகிகள் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இரட்டை உறுப்பினர்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரதம மந்திரியின் தலைமை இருக்கணும். அப்படி தானே இருக்குது நம்மளுடைய இதில். அப்போ நாடாளுமன்ற முறை ஆட்சியின் அம்சங்கள் நம்ம நாட்டை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்ம நாட்டில் எப்படி இருக்குதோ அதுதான் நாடாளுமன்ற முறை ஆட்சி முறை. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாடுகள், நாடாளுமன்றத்துடைய பெயர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்கலாம், மேட்ச்சில் கேட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம், பாராளுமன்றம் சொல்கிறோம். நம்மளுடைய நாடாளுமன்றத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெனசெட் இவங்களுடைய நாடாளுமன்றத்துடைய பெயர். ஜெர்மனி வந்து பந்தெஸ்டாக், டென்மார்க் வந்து போக்டிங், இங்கோட முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்மார்க் போக்டிங். நார்வே ஸ்டார்டிங். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ். ஜப்பான் வந்து டயட். பிரிட்டன் வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஜப்பான் வந்து டயட்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து கெனசெட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, பிரிட்டன் ஞாபகம் வச்சுக்கலாம், ஜப்பான் டயட்டு, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ், நார்வே வந்து ஸ்டார்டிங், டென்மார்க் போக்டிங், ஜெர்மனி பந்தெஸ்டாக், இஸ்ரேல் கெனசெட். இதில் ஒரு எப்படி நான் இப்போ சொன்னதில் ஒரு 2-3 உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதாவது மறுபடியும் நீங்கள் படிச்சுக்கூட மீதியை சொல்கிறேன், கேட்கும் பொழுதே மனப்பாடம் பண்ணிடுங்க சிலதை. பிரிட்டன் பார்லிமெண்ட், ஜப்பான் டயட், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ், நார்வே ஸ்டார்டிங், டென்மார்க் போக்டிங், ஜெர்மனி பந்தெஸ்டாக், இஸ்ரேல் கெனசெட். இதுக்கு தான் நீங்கள் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. சொல்ல எழுதினீங்க அப்படின்னா ஒரு 2-3 மைண்டில் நல்லாவே நிற்கும். ஓகேங்களா? சரி, இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய நிறைகள் என்னென்ன? சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான இணக்கம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? சட்டம் இயற்றுறாங்க, அதை செயல்படுத்துறது நிர்வாகம். அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு இணக்கம் இருக்கும். பொறுப்பான அரசாங்கமாக இருக்கும். சர்வாதிகாரத்தை இது தடுக்குது. பரவலான பிரதிநிதித்துவமாக இருக்கும் இது. ஓகேங்களா? குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலை பெற்ற அரசாங்கமாக இருக்குது, நிலை பெற்ற அரசாங்கமாக இருக்குது. அது மாறாமல் ஒரு 5 வருடம் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அதே அரசாங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியற்ற கொள்கைகளாக இருக்கும். அடுத்தது அந்த அரசாங்கம் மாறிட்டே இருக்கும் பொழுது அந்த கொள்கைகள் மாறலாம், தொடர்ச்சியற்ற ஒரு கொள்கைகளாக இருக்கும். அமைச்சரவையுடைய சர்வாதிகாரம் வரலாம். அதிகாரங்களை பிரிப்பதில் அதிகார பரவல் நல்லது தான், ஆனால் அந்த அதிகாரங்கள் பிரிப்பதில் சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாமே நிறைகள் குறைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸியானதாக லைட்டாக பார்த்துக்கோங்க. இது பெருசாக நம்ம நாட்டை யோசிச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சில இடத்துல எது நிறையா இருக்குதோ அதுவே குறையாக இருக்கும். அது உண்மை தானேங்க. எல்லாத்துக்குமே அப்படி தானே. நமக்கு எது பலம் நம்ம சொல்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பலவீனமாக இருக்கும். எது நம்மளுடைய பலவீனம் சொல்கிறோமோ அதுதான் பலமாக இருக்கும். அதுதான் இங்கேயும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, அதிபர் மக்களாட்சி முறை. அதிபர் மக்களாட்சி முறை சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும், நாடாளுமன்றமற்றதாகவும், நிலைத்த நிர்வாகமற்றதாகவும், நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும், நிலைத்த
நிலைத்த நிர்வாகற்றதுன்னு சொல்லிட்டு நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும். அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அதாவது என்னன்னா அங்கே அதிபர் தான் மெயின். இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவைகள்லாம் இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரி அவைகள்லாம் அங்கே இருக்குது, பிரதமர் இருப்பாங்க. ஆனால் அதாவது அமெரிக்கா சொல்ல வரல, மற்ற சில நாடுகளில் அப்போ அந்த இடத்துல அதிபர் தான் பெருசு. ஓகேங்களா? சில நாடுகளிலாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல அதிபர் தான். நீங்கள் வேணால் நிறைய நியூஸில் பாருங்கள், அதிபர் தான் எடுத்து சொல்லுவாங்க. இப்போவே நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்குறோம்ல, அமெரிக்க அதிபர் எத்தனை முடிவுகள் எடுக்கிறாரு. அப்போ அவர் கையில் எவ்வளோ அதிகாரம் இருக்கிறதுனால தான் அப்படி முடிவு எடுக்கிறாரு. எவ்வளோ முடிவுகள் எடுக்கு நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். நீங்கள் நியூஸை பார்த்துட்டே வாங்க, ஓகேங்களா? அப்போ தெரியும். அப்போ அதிபர் மக்களாட்சி அப்படின்னு என்னதுங்க, அதிபர் கையில் தான் ஆட்சி அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. நாடாளுமன்றம் இருக்காது. சட்டமன்றத்திற்கு அப்படியே சட்டமன்றம் இருந்தாலுமே அந்த சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாக இருக்கும். ஆனால் அங்கே நாடாளுமன்றம் ஆட்சி முறையில் பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்றத்திற்கு அமைச்சரவை பொறுப்புள்ளதாக இருக்கும். இங்கே சட்டமன்றம் இருந்தாலுமே அதிபர் மக்களாட்சி முறையில் அவங்க அந்த சட்டமன்றத்திற்கு பொறுப்பற்ற, அவங்க சொல்கிறது கேட்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, இவங்களாம் முடிவு பண்ணிக்கலாம். அவங்க அது அப்படி தான் இங்கே நடக்குது. நீங்கள் பாருங்கள், அமெரிக்க அதிபருடைய அவங்க வந்து நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே வர்றாங்கல்ல. அப்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சட்டமன்றத்திற்கு எப்படின்னா அவங்கள கேட்டு அவங்க எல்லாத்தையுமே கேட்டு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்படுது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை இவங்க எல்லாமே அதிபர் மக்களாட்சி முறையை பின்பற்றுறாங்க. சரி, இந்த அதிபர் மக்களாட்சியின் அம்சங்கள்ல என்னென்ன? அரசின் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெயர் அளவிற்கான பதவியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே ஒரு தலைவர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கு பெருசாக என்ன இருக்காது அப்படின்னா பவர் இருக்காது. பிரதமரும் இருப்பாங்க, அதிபர் இருக்கிற இடத்துல பிரதமரும் இருப்பாங்க. ஆனால் அங்கே பிரதமருக்கு பெருசாக அங்கே அந்த இடத்துல அங்கே வந்து பிரதமர் வந்து ஒரு பெயரளவில் தலைவராக இருப்பார், அதிபர் தான் முக்கிய முடிவுகள் எடுப்பார். அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அதிபர் வாக்காளர் மன்றத்தினால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையை நம்ம என்ன சொல்லுவோம், கிச்சன் கேபினட்னு சொல்லுவோம். அதிபர் ஆட்சியில் அமைச்சரவை நாம் என்ன சொல்லுவோம், கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லுவோம். அரசின் சட்டமன்ற, நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் 3ம் தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரமாக இயங்கும். 3மே தனியாக பிரிச்சுட்டு அது பாட்டுக்கு அவங்க இயங்குவாங்க. அதிபர் முடிவு எடுத்துட்டு அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அவர் எதுவுமே கேட்க மாட்டார் இவங்க எல்லாத்தையுமே, அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அது போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். அது நீங்கள் அந்த அதிகமாக அதாவது என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிரட்டல் மாதிரி தானே, இப்படி பண்ணலைன்னா நாங்கள் வரி விதிப்போம், இப்படி பண்ணலைன்னா நாங்கள் வரி விதிப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா நாடுகள் மேலும் என்ன பண்ணுறாங்க, வரி விதிக்கப்பட்டது இன்னும் மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரீன்லாண்டு, கனடா இந்த பகுதியெல்லாம் வந்து தன்னுடைய அடுத்தது வெனிசுலா, இப்போ ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அவருடைய அந்த பேச்சு எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஓகேங்களா? இதெல்லாம் நியூஸ் பார்த்துட்டே வாங்க. அடுத்தது பாருங்கள், நிறைகள் அப்படிங்கிறது இந்த அதிபர் மக்களாட்சியுடைய நிறைகள் என்ன அப்படின்னா ஜனநாயகமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிபரின் முறையான கட்டுப்பாடு, அந்த அதிபர் சரியாக இருந்தாங்கன்னா அது முறையான கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பொழுது அது முடியாது, வாய்ப்பில்லை. அதான் பாருங்கள், எது வந்து பலமோ அதுதான் பலவீனமும் கூட. முடிவெடுத்ததில் என்ன பண்ணலாம், அவங்க மேம்படுத்திக்கலாம். மாகாண அரசாங்கம், ஓகேங்களா? மாகாண அரசாங்கம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சர்வாதிகாரமாக சிதையும் வாய்ப்பு. சர்வாதிகாரத்தினால சிதையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்திற்கு இடையில் இணக்கமற்ற உறவு, அங்கே வந்து இணக்கமான ஒருவருக்கும் இங்கே, ஏன்னா நிர்வாகம் அதிபர் வராரு, இவங்க சட்டமன்றத்திற்கு பொறுப்பு இல்லை தானே, அப்போ அந்த பிரச்சனை வரும். அடுத்தது சட்டமன்ற மற்றும் நிர்வாக குழுவுக்கு இடையிலான நல் உறவின்மை. அப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இதை வந்து நிறைகள் குறைகளையும் புரிஞ்சுக்கணும். அதிபர் மக்களாட்சியும் நாடாளுமன்ற மக்களாட்சியும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா, அதிபர் மக்களாட்சிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா. இந்த ரெண்டோடைய செயல்பாடுகளை கவனிங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும்.
அதனுடைய நிறைகள் குறைகள் வேறு இன்னும் பாயிண்டெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் இல்லாமல் வேறு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது எப்படி இந்த நிறைகள் குறைகளை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேங்க, நியூஸை மட்டும் டெய்லி ஒரு ½ எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் எக்ஸாம் கிட்டத்தில் வந்துருச்சுன்னா யாரும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வேண்டாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அது ரெகுலராக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம். டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கும் பொழுது அது என்ன எக்ஸாம் வந்தால் அதை படிக்காமல் அப்படிலாம் கிடையாதுல்ல. எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி தூங்குகிறோம், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் டெய்லி அது ஒரு ஹேபிட்டு. அது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதை எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் ரீடிங் அப்படி எக்ஸாம் கிட்டத்தில் வந்துருச்சு நான் பேப்பர் படிக்கிறதில்ல அப்படின்லாம் கிடையாது. டெய்லியும் நம்ம படிச்சுட்ருக்கணும். டெய்லியும் அது என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது இதாக இருக்கும். ஏன்னா சரி அந்த எக்ஸாம் ஒரு மாதம் ஒரு முன்னாடி நாள் 2 நாள் அப்படின்னா ஓகே. நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் ஸ்டாப் பண்ண வேண்டாம். வேணால் டைமை குறைச்சிக்கலாமே ஒழிஞ்சு, ஓகேங்களா? ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது நம்ம எக்ஸாம் முடித்தாலும் நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆனாலுமே நியூஸ் பேப்பரை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. அது ஒரு ஹேபிட்டு. அது வந்து ஒரு இது கிடையாது, ஓகேங்களா? அது ஒரு ஹாபி இல்லைங்க, அது ஒரு ஹேபிட்டு. அது ஹாபின்னு சொல்ல முடியாது. அது போக எக்ஸாமுக்காக படிக்கிறது, இதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அது ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2க்கும் நீங்கள் இவ்வளோ படித்தோம்ல, இந்த அதிபர் மக்களாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, இதனுடைய வித்தியாசத்தை இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடியரசுத் தலைவரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போது அதிபர் மக்களாட்சியில் அமெரிக்காவை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா? அப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷன் அங்கே நடந்துச்சு. அதுக்கு யார் ஓட் போட்டா? மக்கள் ஓட் போட்டாங்க, ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவரை அங்கே என்ன பண்ணுறாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே ஹெட்டு யார்? பிரதம மந்திரி தான். அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? யார் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவர் தான் பிரதம மந்திரி, அவர் தான் ஹெட்டு. அடுத்தது அதிபரே அதிகாரம் படைத்தவர். இங்கே சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிபர் தான் இங்கே ஹெட்டு, இங்கே சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிகார பிரிவினை இருக்கும். இங்கே அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருக்கும், பிரிஞ்சிருக்கும். அதிகார பிரிவினை இங்கே கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலுக்கு தனியாக நான் சொன்னேன், சென்ட்ரலுக்கு தனியாக கோர்ட் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த கோர்ட் இருக்கும். ஆனால் அந்த கோர்ட்டு தான் அதை பார்த்துக்கணும். அப்பீல் பண்ணுறக்கெல்லாம் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும். அப்போ அதிகார பிரிவினை இங்கே இருக்குது. ஆனால் இங்கேயும் அதிகார பிரிவினை இருக்குது, ஆனால் மையப்படுத்தப்படாமல் இருக்குது. அடுத்தது சுதந்திரமாக செயல்படக்கூடிய பிரிவுகள் இருக்குது. இங்கே தனித்தனியே சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள் இருக்குது. தனித்தனியாக இருக்குது, ஆனால் அதை சார்ந்து ஒரு சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள் இருக்குது. மாகாணத்தின் தலைவர் யாருங்க? அதிபர் தான். அரசின் தலைவர் இங்கே குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் இங்கே பிரதம அமைச்சர். அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே சொல்லியிருப்பேன், அரசமைப்பின் தலைவரை நம்ம குடியரசுத் தலைவர்னு சொல்லுவோம், அரசாங்கத்தின் தலைவரை நம்ம பிரதமர்னு சொல்லுவோம். நான் இதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு டைம் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கும்பொழுது சொன்னேன், அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டுமே நம்ம பிரதம அமைச்சர்னு சொல்லுவோம், அரசமைப்பின் தலைவரை தான் நம்ம குடியரசுத் தலைவர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கே பாருங்கள், அரசின் தலைவர் இங்கே குடியரசுத் தலைவர்னு இருக்குது, அரசாங்கத்தின் தலைவர் இங்கே பிரதம அமைச்சர் இருக்குது. இந்த அரசின் தலைவர் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மாறுது. ஓகே, நான் அதை மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ நான் அன்னைக்கு சொன்னது ஒரு மாற்றி சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்து டவுட்டில் வைங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர், இது ஓகே. அரசாங்கத்தின் தலைவர் ஓகே. அரசமைப்பின் தலைவர் யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். இதை நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இந்த அரசின் தலைவர் மட்டும் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. நான் அன்னைக்கு தான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன டவுட்டெல்லாம் செப்பரேட்டாக எழுதி வைங்க. நம்ம கடைசியில் அந்த நீங்கள் கேட்ட கமெண்ட்டில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்கல்ல, அந்த டவுட்டுக்கான ஆன்சர் ஏதாவது நான் நோட்ஸில் தப்பாக கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே மாற்றி நான் ஒரு வீடியோ, ஒரு கிளாஸாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, இதில் அரசாங்கத்தின் தலைவர் அது மாகாணத்தின் தலைவர் அவர் தான், அரசாங்கத்தின் தலைவரும் அதிபர் தான். இங்கே தனிநபர் தலைமை இருக்கும், இங்கே கூட்டு தலைமை இருக்கும். மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார், அந்த சபையுடைய அந்த அவையுடைய செயல்களுக்கு. இங்கே கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் இங்கே இருக்குது. அந்த சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, அது இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சுங்களா? இது ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்னேன், அதிபர் மக்களாட்சி முறையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அமெரிக்காவை நல்லா பாருங்கள். நியூஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இந்தியா நாடாளுமன்ற ஆட்சி முறையை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், அரசாங்க அமைப்புகள். என்னென்ன அரசாங்க அமைப்புகள்லாம் இருக்குது? அரசாங்க அமைப்புகள் எப்படி பிரிக்கிறாங்க? அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அதை வச்சு ஒரு நாட்டுடைய ஆட்சி அமையுது. அது நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உயர்குடியாட்சி, இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் கேட்குறக்கு தங்கிலீஷில் கேட்டுருவாங்க அப்படியே. ஓகேங்களா, உயர்குடியாட்சி அப்படின்னு என்னதுங்க? அரிஸ்டோக்ராசி அப்படின்னு என்னதுன்னா, அதிகாரம் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படும். அதிகாரம் ஒரே ஒரு ஆளும் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படும். அப்படி காணப்பட்டுச்சுன்னா அது அரிஸ்டோக்ராசி. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஸ்பெயின். ஓகேங்களா, அடுத்தது முடியாட்சினா நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு அரசர் இருப்பாங்க, ஒரு நபர் அப்படின்னா வழக்கமாக அரசர், அவங்கனால அமைக்கப்படக்கூடிய அரசாங்கம் தான் முடியாட்சின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இன்னும் முடியாட்சி இருக்கான இருக்குது. பூட்டான், ஓமன், கத்தார். பூட்டான், ஓமன், கத்தார். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒற்றையாட்சி முறைக்கு என்ன எக்ஸாம்பிள், கூட்டாட்சி முறைக்கு என்ன நாடுகள் எக்ஸாம்பிள், அதே மாதிரி அதிபர் மக்களாட்சி முறைக்கு என்ன நாடுகள், நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கு என்ன நாடுகள், இது எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சி ஆட்சி கொண்ட நாடுகள், இரு கட்சி ஆட்சி கொண்ட நாடுகள், பல கட்சி ஆட்சி கொண்ட நாடுகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது தனிநபர் ஆட்சி, ஆட்டோக்ராசி. தனிநபராட்சின்னா பேர்லேயே இருக்கு பாருங்க, தனியே ஒரு நபர் ஆட்சி பண்ணுறது. முழு அதிகாரம் கொண்ட நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தனிநபராட்சி. ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் ஃபுல் அதிகாரம் இருக்கும், அதுதான் தனிநபராட்சி. வடகொரியா நீங்கள் நியூஸில் பாருங்கள், சவுதி அரேபியா, வடகொரியா தென்கொரியா பிரச்சனை எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு. அந்த நியூஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துடும் ஈஸியாக. அடுத்தது சிறுகுழு ஆட்சி, ஆலிகர்கி. இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கணும், ஆட்டோக்ராசி, இங்கே ஆலிகர்கி. சிறு குழு ஆட்சி பண்ணுறாங்க தான். மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டை அல்லது அமைப்பை கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி. இப்போது தமிழில் உங்களுக்கு தமிழ்லையும் சிறுகுழு ஆட்சின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த இங்கிலீஷில் இருக்கிற வேர்டை தங்கிலீஷில் கூட பண்ணுவாங்க, ஆட்டோக்ராசி என்றால் ஆட்டோக்ராசிக்கு பொருத்தமான நாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அதனால் இங்கிலீஷ்லேயே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிறு குழு ஆட்சின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்கள்ல, சிறிய குழு இது பேர்லேயே இருக்கிறதுனால. அப்போ அதனால் டிஸ்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா, இது எல்லாமே சிறு குழு ஆட்சி. வெனிசுலா, வடகொரியா, சீனா. அடுத்து பார்த்திங்கன்னா மத குருமார்களின் ஆட்சி, பேர்லேயே இருக்குது, தியோக்ராசி. மத குருமார்களின் ஆட்சி என்னதுங்க? தியோக்ராசி. மத குருமார்கள் தம்மை கடவுளாக அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் மத குருமார்களின் ஆட்சி. மத குருமார்கள் தன்னை கடவுளாகவோ இல்லை கடவுளின் பெயரால் அங்கே ஆட்சி பண்ணுறாங்கன்னா அதுதான் மத குருமார்கள் ஆட்சி. எக்ஸாம்பிள் வேட்டிக்கன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வேட்டிக்கன். அடுத்தது மக்களாட்சி, டெமோக்ரஸின்னு நம்ம சொல்கிறோம். மக்களாட்சிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். இவங்க எல்லாமே ஏன்னா மக்கள் கையில் ஆட்சி இருக்குது. என்னதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதிபர் ஆட்சியாக இருந்தாலுமே அந்த அதிபரை யார் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்களாட்சி கொண்ட நாடு. அப்போ மக்களாட்சி அப்படின்னா இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களாக வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம். நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அங்கே அரசாங்கம் அமைக்கிறாங்கன்னா அதுதான் என்னதுங்க? மக்களாட்சி. அடுத்தது குடியரசு. குடியரசுக்கு ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை. முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் அங்கே இருப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா. அதாவது என்னன்னா, குடியரசுத் தலைவரில் குடியரசில் ஒரு உயரிய அதிகாரம் இருக்கின்ற ஒருத்தர் இருப்பார்.
அவர் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம், இல்லது அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கல்ல அந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம். அதை தான் நம்ம குடியரசு நாடு. அப்போ நம்மளுடைய நாடு குடியரசு கொண்ட நாடு தான். நமக்கு உயரிய அதிகாரம் கொண்ட குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்னதுங்க, நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்மளும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ரெண்டுவே சொல்லியிருக்காங்க, மக்களும் தேர்ந்தெடுக்கலாம் அவங்கள, அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் உயரிய அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த டெஃபினிஷன் கேட்கலாங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதை கேட்டாங்கன்னா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். குடியரசுன்னு நம்ம படிக்கிறோம், ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள். மக்களிடமோ அல்லது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை தான் இது. ஓகேங்களா? முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அங்கே இருப்பாங்க, குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா. பொது ஆண்டுக்கு முன், ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு அப்படிங்கிற சொல் வடிவமைக்கப்பட்டது. எப்போ வடிவமைக்கப்பட்டது, எந்த நாட்டில்? இச்சொல் ரெஸ்பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இச்சொல் ரெஸ்பப்ளிகா என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னது, பொது விவகாரம். ரெஸ்பப்ளிகா அப்படிங்கிறது லத்தீன் சொல், அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பொது விவகாரம். அடுத்தது பாருங்க, அவ்வளோதான். அப்போ இதில் இப்போ எந்தெந்த டைப் பார்த்தோம்? உயர்குடியாட்சி ஒரு ஆளும் வர்க்கத்தினரிடம் இருக்கும். முடியாட்சினா ஒரு அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கம். தனிநபர் ஆட்சினா முழு அதிகாரம் கொண்ட நபரால் அங்கே அரசாங்கம் அமைச்சிருக்கும். சிறு குழு ஆட்சினா ஒலிகார்கி, சிறிய குழு ஒன்று ஆட்சி அமைக்கும். மதகுருமார்களின் ஆட்சினா தியோக்ராசி, அங்கே கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் ஆட்சி பண்ணுவாங்க, வேட்டிக்கன் எடுத்துக்காட்டு. டெமோக்ரஸி மக்களாட்சி அப்படிங்கிறது வாக்களிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைக்கும் அரசாங்க முறை மக்களாட்சின்னு சொல்லலாம். குடியரசுனா மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை. இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற வேர்டு ரெஸ்பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் பொது விவகாரம். அடுத்தது மக்களாட்சி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மக்களாட்சி பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிச்சு. மக்களாட்சின்னு நமக்கு தெரியும். மக்களாட்சி அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா டெமோஸ் மற்றும் கிரேஷியா, டெமோக்ரஸின்னு தானே இருக்குது, டெமோக்ரஸி. இந்த டெமோக்ராசியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டெமோஸ் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா மக்கள், கிரேஷியா அப்படிங்கிறதுக்கான பொருள் அதிகாரம், மக்கள் கையில் அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் கையிலான அதிகாரத்தை அது குறிப்பிடுது. மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கக்கூடிய ஆட்சி முறை தான் என்னதுங்க, மக்களாட்சி முறை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே அங்கே என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். நாம் யார் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க தான் அங்கே ஆட்சி பண்ண முடியும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள். அப்போ மக்களாட்சி அந்த நாட்டில் இருக்குன்னா நாம் சுதந்திரமாக நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம், ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம், போராட்டங்களை நடத்தலாம். இந்த உரிமையில் நமக்கு இருந்துச்சுன்னா அங்கே மக்களாட்சி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அதை ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி, அதுதான் என்னதுங்க, மக்களாட்சி. மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அது ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம், அதன் மூலமாக தான் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதான் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி. இதன் பொருள் என்னதுங்க, நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுத்து கொள்கிறாங்க. அப்போ மக்களாட்சியில் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை நேரடியாகவும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இல்லை மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட் போட்டு வேறு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி சுதந்திரமான நேர்மையான தேர்தல் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆட்சி செய்கிறவங்களை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள், மகாத்மா காந்தி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பார். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவது. ஒரு மக்களாட்சினா 20 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு மக்களும் கீழ்நிலையில் உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுதே எனது ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கிராம மக்களாலும் அந்த மக்களாட்சியை செயல்படுத்தணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய பார்ட்டிசிபேஷனும் அங்கே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு மகாத்மா காந்தி. அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன், மக்களால் மக்களுக்காக
மக்களே நடத்தும் ஆட்சி தான் என்னதுங்க மக்களாட்சி. மக்களால், நம்ம தான் நமக்காக நம்மளே நடத்துகிற ஆட்சி அப்படின்னு சொல்கிறது ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. சரி, இந்த மக்களாட்சியுடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அப்போ ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் என்னதுங்க முடிவெடுக்கிறாங்க. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் நடக்குது. 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய சம மதிப்பு, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஒரு வாக்கு ஒரு நபருக்கு ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கு சம மதிப்பு கொண்டதாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதை பார்த்தோம்ல. அப்போ வாக்கு சமம், வாக்கு மதிப்பு சமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். இது எல்லாமே மக்களாட்சியுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மக்களாட்சியுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, சும்மா லைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. வேத காலத்திற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்திருக்குது. அது மக்களாட்சி முறைனா மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது. உள்ளாட்சி அமைப்பு படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். பிற்கால சோழர் காலத்தில் குடவோலை முறை இருந்திருக்குது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் இது எல்லாமே மக்களாட்சியுடைய வளர்ச்சியை தான் பிரதிபலிக்குது. இது எல்லாமே நம்ம நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது மக்களாட்சியுடைய வளர்ச்சியை பிரதிபலிக்குது. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடு. நம்ம மக்களாட்சி தான் 2 மக்களாட்சியும் சொல்கிறாங்க. நேரடி மக்களாட்சி ஒன்று சொல்கிறாங்க, மறைமுக மக்களாட்சி ஒன்று சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம அதில் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை நம்ம கொண்டிருக்கோம். அப்போ நம்ம ஒரு நாடாளுமன்றம் இருக்குது பாருங்கள். அதிபர் மக்களாட்சின்னு என்னது? மக்கள் அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சி முறைன்னு என்னது? மக்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? 2 பக்கமே மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அங்கே அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கே ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி பாருங்கள், மக்களாட்சி வகைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சின்னு நம்மளே ஓட்டு போடுறது. பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து, இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மறைமுக மக்களாட்சி அப்படிங்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி மக்களாட்சி அப்படின்னா மக்கள் நேரடியாகவே முடிவெடுப்பாங்க. ஓகேங்களா? மக்கள் நேரடியாக முடிவெடுக்கிறது, அதுதான் நேரடி மக்களாட்சி. நேரடி தேர்தல் அப்படின்னா மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறது. நேரடி மக்களாட்சினா மக்களே நேரடியாக நேரடியாக என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. அங்கே இங்கே எப்படி பாருங்கள், மறைமுக மக்களாட்சி அப்படின்னா பிரதிநிதிகள் மூலமாக முடிவெடுக்கிறது. அங்கே மக்களே முடிவெடுக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா மக்களே முடிவெடுக்கிறாங்க. இங்கே நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் முடிவெடுக்கிறாங்க. அதுதான் மறைமுக மக்களாட்சி. நீங்கள் நேரடி தேர்தலையும் நேரடி மக்களாட்சியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது இங்கே ஓட்டு போடுறது. ஓகேங்களா? மறைமுகம் நேரடி தேர்தல் அப்படிங்கிறது நேரடியாக மக்கள் ஓட் போட்டு அவங்கள இது பண்ணுறது நேரடி தேர்தல். நேரடி மக்களாட்சிங்கிறது நேரடியாக அவங்க முடிவெடுக்கிறாங்க பொது விவகாரங்களில். மறைமுக மக்களாட்சி அப்படிங்கும் பொழுது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறைமுக மக்களாட்சி நம்ம என்ன சொல்லுவோம்? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்போ பாருங்கள், பொது விவகாரங்களில் மக்கள் தங்களின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அங்கே மக்களே நேரடியாக முடிவெடுக்கிறாங்களா? இங்கே நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்துவோம். எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இவங்கெல்லாம் மறைமுக மக்களாட்சி. ஏன்னா நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துட்டோம், அந்த பிரதிநிதிகள் அதை நிறைவேற்றுவாங்க. நம்ம நிறைவேற்றிக்கொள்ள முடியாது, முடிவெடுக்க முடியாது. ஆனால் நேரடி மக்களாட்சியில் அவங்களே முடிவெடுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அதுதான் சுவிட்சர்லாந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள். சரி, இந்த மறைமுக மக்களாட்சியுடைய நிறைகள் என்னது? ஏன்னா நம்ம மறைமுக மக்களாட்சி தானே. அப்போ மறைமுக மக்களாட்சியுடைய நிறைகள் என்ன அப்படின்னா, பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம்.
இருக்கும், சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கும், மக்கள்கிட்ட ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். ஏன்னா அவங்க போய் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட அவங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. தல சுய ஆட்சியாக இருக்கும், அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் இருக்கும், மக்களுக்கு இறையாண்மை இருக்கும், சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கூட்டுறவு, சகோதர மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை பாருங்க, எது ப்ளஸ்ஸோ அதுதான் இங்கே மைனஸ். என்னன்னா நம்ம முடிவெடுக்கலை, நம்மளால தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் முடிவெடுக்கிறாங்க. அவங்க சரியாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரில. நம்ம அவங்க சரியாக முடிவெடுப்பாங்கன்னு தான் அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். ஆனால் அவங்க சரியாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு அவங்க கையில் தான் இருக்குது, முடிவெடுப்பாங்களா அதுதான். அடுத்தது வாக்காளரிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு, இது ஒன்று தான். மறைமுக தேர்தல் நல்லது தான், சரி மறைமுக மக்களாட்சி நல்லது தான், ஆனால் வாக்காளர்கிட்ட போதிய ஆர்வம் இல்லை. உண்மை தானே, எங்கே போய் நம்ம ஓட் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆர்வமும் இல்லை, அதனால் குறைந்த வாக்குப்பதிவாகுது. சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு அது வழிவகுத்துடுது, முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம் ஆகுது. இதில் இந்த மறைமுக தேர்தல்னே சொல்லிட்டு மறைமுக மக்களாட்சியில். ஓகேங்களா, டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும். நேரடி மக்களாட்சின்னு என்னது, மக்கள் நேரடியாக முடிவெடுக்கிறாங்க பொது விவகாரங்களில். மறைமுக மக்களாட்சியில் மக்கள் அந்த பிரதிநிதிகள் மூலமாக தங்களுடைய விருப்பத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றி கொள்கிறாங்க. அப்போ நிறைகள் என்ன, குறைகள் என்ன? ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை படிக்காமல் ஒன்றுமே இல்லை. இப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன நல்லா ப்ளஸ் என்ன நல்லா மைனஸ்னு ஒரு டைம் யோசிச்சுட்டு நீங்கள் இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்களும் சொல்லியிருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ நாள் நம்ம பாலிட்டி பார்த்துட்டோம், கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். பிரதிநிதித்துவம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், மக்களாட்சின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அரசுனா அரசாங்கம்னா என்ன, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதிகமாக இதில் என்ன தெரியுங்களா, ஒரு இந்த முறைகள்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன நாடுகள்னு பார்த்துக்கோங்க. நிறைகள் குறைகள் அது நீங்களே சொல்லி பாருங்கள். இதை படிக்காமல் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்படி இருந்தால் எதெல்லாம் நிறை, எதெல்லாம் ப்ளஸ்ஸு, எதெல்லாம் மைனஸ்ன்னு நீங்கள் யோசிச்சுட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் பார்த்துட்டு ஆமாம் இது குறை இது நிறை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பார்க்கும்பொழுது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒருவேளை இதில் இல்லாத பாயிண்ட் கூட எக்ஸாமில் வந்திருந்தாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பாலிட்டியை நல்லா படிச்சுட்டு, அதாவது இந்த கொஷின் இது ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரோம், எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி. இதில் உங்களுக்கு போன இதுலேயே உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சிங்க, கொடுக்காம விட்டுட்டேன். நாம் முதல் பொது தேர்தலை பார்த்தோம். முதல் பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1951 52 வரைக்கும் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோமா, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம், யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ கடைசியாக நமக்கு லோக்சபா எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா போன வருஷத்துக்கும் அந்த டைம் நடந்துச்சு. ஓகேங்களா, போன வருஷம் முந்தின வருஷம் டைம் நடந்துச்சு. அப்போ அது 18வது மக்களவை தேர்தல் கடைசியாக நடந்தது. 18வது மக்களவை தேர்தல் நடந்துச்சு. யார் நடத்துவாங்க எப்போவுமே மக்களவை தேர்தலை, இந்திய தேர்தல் ஆணையம். அந்த டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, எத்தனை பேர் பாருங்கள், 64.64 கோடி பேர், 66.1% பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ மொத்தம் ஆண் வாக்காளர்களில் 65.55%, பெண் வாக்காளர்கள் 65.78. இது கூட நீங்கள் லைட்டாக பார்த்துக்கலாம், இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். 64.64 கோடி பேர் ஓட் போட்டிருக்காங்க. அதில் எங்கே அதிகமாக வாக்குப்பதிவாகி இருக்குது பாருங்கள், அசாமில் துப்ரி மக்களவை தொகுதியில் நாட்டிலேயே அதிகபட்சமாக வாக்குப்பதிவாக இருக்குது, 92.3% அங்கே வாக்குப்பதிவு. ஸ்ரீநகரில் தான் குறைவான வாக்குப்பதிவு நடந்திருக்கு, வாக்குப்பதிவாயிருக்கு 38.7. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் நடந்த முன்னாடியே நடந்துருச்சுனால இப்போ கேட்பாங்களான்னு தெரில, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கடைசியாக நடந்திருக்கு, எப்போவுமே ஃபஸ்ட்டு நடந்ததையும் கடைசியாக நடந்ததையும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, கடைசியாக 18வது மக்களவை தேர்தல் தான் நடந்துச்சு. துப்ரி மக்களவை தொகுதி தான் நாட்டிலேயே அதிகபட்சமாக 92.3% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஸ்ரீநகரில் மிக குறைந்தபட்சமாக 38.7. இப்போ பார்த்தீங்கன்னா 6 தேசிய கட்சிகள் என்னென்ன கட்சிகளுங்க நம்ம பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். தேசிய கட்சிகள்லாம் பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி, இவங்க தான் தேசிய கட்சிகள். இந்த கட்சிகளுக்கு மட்டுமே மொத்தமாக வாக்குப்பதிவு 63.35% வந்திருக்கு.
ஓகேங்களா. அடுத்தது இந்த எலெக்ஷனில் 800 பெண் வேட்பாளர்கள் நின்றுருக்குறாங்க. பெண்ணுடைய அந்த இதை பற்றி பேசும்பொழுது நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுதுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் எழுதலாம். 800 பெண் வேட்பாளர்கள் போட்டிகிட்ருக்குறாங்க. கடைசியாக நடந்த அதுக்கு முன்னாடி 2019 லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ எத்தனை பேர்? 724 பெண் வேட்பாளர்கள். அப்போ பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 726 பெண் வேட்பாளர்கள் 2019 போட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நடந்ததில் 800 பெண் வேட்பாளர்கள் போட்டிகிட்ருக்குறாங்க. தமிழகத்தில் 77 பேர். அப்போ 800 பெண் வேட்பாளர்களில் தமிழகத்தில் 77 பேர் போட்டிகிட்ருக்குறாங்க. இந்த மொத்தமாக இந்த 800 பேரில் மொத்தம் எத்தனை பேர் தான் தேர்வு பண்ணப்பட்டிருக்காங்க? 74 பேர். 74 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. மொத்த வாக்காளர்களில் 800 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்களா, அதில் 74 பெண்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொன்று, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம நோட்டை பற்றி பார்த்தோமா, அதுலேயே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பின்னாடி பேஜில் இருந்துச்சு, அதை நான் அதோட முடிஞ்சிருச்சுன்னு இது பண்ணிட்டேன். ஓகேங்களா. உங்களுக்கு நோட்ஸும் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இது வந்து போன கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்தது தான். இது நோட்டால் இப்போ கடைசியாக நடந்ததில் 0.99% தான் உங்களுக்கு என்னதுங்க ஓட்டு பதிவாயிருக்கு. 2019 1.06, அப்போ விட இப்போ குறைஞ்சிருச்சு. 2019 1.06%. கடைசியாக நடந்ததில் பாருங்கள் 0.99 குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் முக்கியமான இதில் நோட்டை பற்றி கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். 800 பெண் வேட்பாளர்கள், அதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க 77 பேர். போன வருஷம் 2019 726 பேர். இப்போ 800 பெண் வேட்பாளர்களில் 74 பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதிகமாக பதிவான பகுதி பார்த்திங்கன்னா துப்ரி, குறைவான வாக்குப்பதிவான பகுதி பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா. அடுத்தது தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு நடந்திருக்குங்க, டெல்லியில் நடந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 96. இந்த டீட்டெயில் கூட வேணாம், விட்டுருங்க. சரிங்களா, இது கூட விட்டுருங்க. பாருங்கள், 2004 மக்களவை தேர்தல் தொடர்ந்து 5 மக்களவை தேர்தல்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவிஎம் நம்ம பார்த்தோம்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சோதனை முயற்சியாக 1982 கேரளாவில் பரவூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு எந்த லோக்சபா எலெக்ஷனில் இவிஎம்மை பயன்படுத்தணும், 2004. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், இந்த இவிஎம்மை பயன்படுத்திட்டு வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 18வது மக்களவையில் மொத்தம் 543 எம்பிக்கள் இருக்காங்களா மக்களவையில். அதில் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் 74 பேர் இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் பாருங்கள், அதிகமான பெண் எம்பிக்கள் எங்கிருந்து போயிருக்காங்க, மேற்கு வங்கத்திலிருந்து. தமிழகத்திலிருந்து 5 பேர், மொத்தம் 74 பெண்களா, 74 பெண்கள் போயிருக்காங்க. அதில் அதிகமான எண்ணிக்கையில் எந்த மாநிலத்திலிருந்து பெண்கள் போயிருக்காங்கன்னா மேற்கு வங்கம். நம்ம தமிழகத்திலிருந்து 5 பேர் போயிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த 2 கண்டென்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேக்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது அந்த மெயின்ஸில் பெண்கள் சம்மந்தமாக ஏதாவது கேட்குறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். இந்த பெண்கள் வந்து இவ்வளோ பேர் போட்டியிட்டாங்க, அந்த பாயிண்ட்டெல்லாம் எழுதலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த ஷெடியூல் 11க்கான நம்ம டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது ஈஸியான டாபிக் தான், ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சொன்ன பாயிண்ட்டவே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே இதெல்லாம் பார்த்துட்டோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே. என்ன ஃபேக்ட், எந்தெந்த நாடுகள், அந்த எக்ஸாம்பிள் படிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா. திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, அதை ரிவைஸ் பண்ணும் பொழுது அதை சரி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, அடுத்த இதிலிருந்து உங்களுக்கு ஈஸியாக, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம். இனியெல்லாம் சின்ன சின்ன டாபிக், இந்த தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள், அதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய லெசனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன அங்கங்கே இந்த லோக் முன்னாடியே சொன்ன லோகாயுக்தா, அதெல்லாம் பற்றி சின்ன சின்ன பாயிண்ட்டு, அப்படியே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு அப்படி தான் நம்ம பார்ப்போம். சின்ன சின்ன ஃபேக்ட் கண்டென்ட்டு தான் அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்குது. படிக்க வேண்டியது, கான்செப்ட் புரிஞ்சிக்க வேண்டியது, அது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். தேர்தல் ஆணையத்தோட தேர்தலை பார்க்கும் பொழுது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இனி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூனியன் டெரிட்டரியை மட்டும் கொஞ்சம் நம்ம படிப்போம். அந்த யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாச்சு, மாநிலங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக். ஆனால் அது எல்லாமே சிம்பிளான டாபிக் தான், இன்னும் ரொம்ப நேரம் வராது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ், உள்ளாட்சி அமைப்பில் ஒரு 2-3 கிளாஸு, தேர்தலில் ஒரு 3 கிளாஸு, கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு தான் சில விஷயங்கள் பெருசாக இருக்கும்.
நீங்கள் நோட்ஸ் நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்டையுமே நல்லா படிங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இனி நமக்கு டைம் இருக்குது. ரிவைஸ் பண்ணும்போது மறக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, மறக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் படிங்க, ஃபஸ்ட்டு படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு மறுபடியும் ரிவிஷன் நம்ம நிறைய டைம் நம்ம பண்ணுவோம். ஒன்று ஞாபகம் வச்சு உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது தான். அது மறக்கும்பொழுது தான் நீங்கள் திருப்பி எடுத்து பார்ப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுவீங்க. இப்போ நல்லா ஞாபகம் இருந்து எக்ஸாம் ஹாலில் போய் மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இப்போவே மறக்கிறது நல்லது. இப்போவே மறக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி பார்ப்போம்ல. இல்லை மறக்கலை, ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு கடைசியில் எக்ஸாம் ஹாலில் போய் மறந்துருச்சுன்னா, அதனால் அது போக போக நம்ம ரிவைஸ் பண்ண எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சளவு எல்லாத்தையுமே முடிக்க பாருங்கள். கான்செப்ட் எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃபேக்ட்டுக்கெலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம், நல்லாவே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? 100% முடிக்கணும்னு நினைக்காதீங்க என்றைக்குமே. 50% இருந்தாலும் அதை தெளிவாக படிக்கணும். அந்த ஒரு இதில் படிங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.